கன்னியாகுமரியில் கண்ணாடி இழை பாலத்தை பார்வையிட 5 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அறிவித்துள்ளார். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ள திரிவேணி சங்கமம், குமரி பகவதி அம்மன் திருக்கோவில், காந்தி மண்டபம், காமராஜர் மணி மண்டபம் ஆகியன காணவும், அதிகாலை சூரிய உதயம் மற்றும் மறையும் காட்சியை காணவும், கன்னியாகுமரி கடலின் நடுவே உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தை காணவும் நாடு முழுவதும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். குறிப்பாக திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை இணைக்கும் வகையில் இடையே 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தை காண சுற்றுலா பயணிகளிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பால கட்டுமானத்தின் பராமரிப்பு பணியை மத்திய பொதுத்துறை நிறுவனமான ரைட்ஸ், அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்றவை வருகிற 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் ஆய்வு செய்ய உள்ளன. ஆய்வு நடைபெறும் 5 நாட்களும் கண்ணாடி இழை பாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் எனவும், சுற்றுலா பயணிகள் இதனை கருத்தில் கொண்டு தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா கேட்டுக் கொண்டுள்ளார்.